ஐயா வாங்கய்யா. அம்மா புருஷன் எங்க? சொல்றேங்க ஐயா. இவங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க கார் பஞ்சர் ஆயிருச்சு. அதுல இருந்த டயரையும் காணும். இந்த பொண்ணோட புருஷன் பக்கத்தூருக்கு போய் டாக்ஸி ஏற்பாடு பண்ண போயிருக்காருங்க ஐயா. அவருக்கு துணையா என் புருஷனும் போயிருக்காருங்க ஐயா. இன்னைக்குள்ள வந்துருவாங்க ஐயா. ஏமா அறிவில்ல உனக்கு? இவங்களே எங்க தங்க வச்ச? கார்ல நடந்தே ஊர் போய் சேர வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்தீங்க? ஏன் சார்? முதல்ல இங்க இருந்து போங்க. இங்க பக்கத்துல எதுவும் வீடு ஹோட்டல் தங்கறதுக்கு இடமே இல்லை. சுத்தி ஒரே காடு. அதனால தான் இங்க வந்தோம். ஏதாவது பிரச்சனையா? ஆமாயா, பிரச்சனை உங்களுக்கு. பிரச்சனையா? என்ன சார் பிரச்சனை? ஒரு சின்ன பையனோட ஆவி அடங்காம இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப மூர்க்கமானது. என் கண்ணில் சிக்காம ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. வெளியால பார்த்தா விடாது. எப்படி உங்களை தாக்கியே தீரும். உங்களை ஒன்றும் பண்ணாதா சார்? பண்ணாது. நானும் பேயும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அது என் கண்ணுக்கு சிக்காம சுத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் என் கையில மாட்டட்டும், அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஆர்டிஸ்ட்ல அடைச்சு வச்சிருவேன். சார் அதை எப்படியாவது பிடிச்சி அடைச்சு வச்சிருங்க சார். அது அவ்வளவு சுலபம் இல்ல தம்பி. அதுக்கு 10 வயசு தான் ஆகுது. அதான் சின்ன குழந்தை மாதிரி ஓவர் அடம் பிடிக்குது. அதை நேக்காதான் டீல் பண்ணணும். என்ன சார் சின்ன குழந்தைங்களை ஏமாத்துற மாதிரி பேய ஹார்ட் டிஸ்க்ல புடிச்சு அடிச்சிருவேன்னு கதை விடுறீங்க? நான் கதை விடுறதாவே நினைச்சுக்கோ. அது உங்களை ஆட்டு வைக்கும் போது நீயே தெரிஞ்சுக்குவ அது கதையால் நிஜமானு. அம்மா வண்டியில இருக்க பெட்டியில எடுத்து உள்ளவை. சரிங்க. உங்களை சீக்கிரம் கிளப்புற ஏற்பாடு பண்ணு. சார் 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 தம்பி. என்ன சார்? எங்க அண்ணன் சந்திரன் கூட பக்கத்தூர் போயிருக்காரு. டாக்ஸி கிடைச்சதும் நாங்க அதிலே போயிடுறோம். அப்படி எதுவும் கிடைக்கலன்னா அவர் வந்ததும் உங்க கார்ல எங்களை மெயின் ரோட்ல டிராப் பண்ணிடுறீங்களா? சரி விட்டுறேன். எனக்கு நீங்க இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பதான் சரின்னு படுது. பேய்க்கு எனக்கு நடுவுல எவ்வளவோ டீலிங் இருக்கு. நீங்க வெளியாள் இல்லையா? அதனால இங்க இருந்து போறதுதான் நல்லது. ஊருக்கு கிளம்புற ஏற்பாடை பாருங்க. அம்மா சீக்கிரம் உங்களை சாப்பிட வை. சந்திரன் வந்தோன்னு கிளம்பணும். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்கய்யா. அவங்க கிளம்பல உன்னை கிளப்பி விட்டுருவேன். போதும் போதும் போதுமா? சாம்பார் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு ஆண்டி. அதுவும் இந்த காரக்குழம்பை பத்தி சொல்லவே வேண்டாம். சரியான காம்பினேஷன்ல செமையா இருக்கு. இந்த ஜோதிமங்கலம் மீனாட்சியோட கைப்பக்குவம் அப்படி. நீ இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோமா. ஐயோ போதும் ஆண்டி, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. ஏன் போதுங்கிற? நல்லா சாப்பிடாதீரா? ஏற்கனவே நிறைய சாப்பிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. பெருசா அப்படி என்ன சாப்பிட்ட? இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. நல்லா சாப்பிட்டாதான் புஷ்டியா இருக்க முடியும். வேண்டான்னு சொல்லாம எனக்காக இது சாப்பிடணும். ப்ளீஸ் போதும் ராஜி. பரவாயில்ல சாப்பிடு. நீ சாப்பிடுற கடைசி சாப்பாடு இல்லையா? என்ன சொல்ற? இல்ல, அர்ஜுன் வந்தா நம்ம எப்படியும் கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் இவங்க கையால சாப்பிட முடியாதுல்ல, அதான் சொன்னேன். ஓ அத சொன்னியா? இங்க பாருங்க, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். ஆசையா சமைச்சு போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். தேங்க்யூ ஆண்டி. நீங்க இருப்பீங்க, இவங்க எங்க வரணும்ல. சாப்பிடாதீரா. இந்த மாதிரி ருசியான சாப்பாடு கிடைக்கும் போதே சாப்பிட்டுக்கணும். ஐயோ தண்ணி வைக்க மறந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். அதிரா, சொல்லு. இங்க வீட்லயே இருக்க போர் அடிக்குது. நம்ம ஜாலியா வெளியில ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? ஐயோ வேண்டாமே, நாமளே இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். காலையில போன அர்ஜுன் வேற காணோம். அது வேற டென்ஷனா இருக்கு. எப்போ வருவானே தெரியல. அர்ஜுன் வரமாட்டான் அதிரா. என்ன சொல்ற? இல்ல, இப்பவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சுல, ஃபாரஸ்ட் ஏரியா வேற. இனிமே விட மாட்டாங்க. அர்ஜுன் காலையில தான் வருவாரு.
ஆமாங்க, அது வரைக்கும் நமக்கு டைம் பாஸ் ஆகணும். உள்ளவே இருக்க வெறுப்பா இருக்கு. நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? ஆமா ஆதிரா, போயிட்டு வரலாமே. ஏங்க, இங்க பக்கத்துல ஏதாவது சுத்தி பார்க்குற மாதிரி இடம் இருக்கா? இருக்கு தம்பி. எங்கன்னு சொல்லுங்க. இங்க கீழே இறங்கி மேக்கால போனீங்கன்னா சின்னதா ஒரு அருவி இருக்கு. அருவியா? சூப்பருங்க. ஏ ராஜி, அருவி இருக்கா? நம்ம அதில் போய் குளிச்சுட்டு வரலாம். நல்லா ஜாலியா இருக்கும். தம்பி, அருவிக்கு ரொம்ப தூரம் போகணும். பாதையெல்லாம் கிடையாது. 4 கிலோமீட்டர் நடக்கணும். மலைக்கு பின்னால போகணும். பரவாயில்லங்க, இங்க சும்மா இருக்கிறதுக்கு அது எவ்வளவு பெட்டர் இல்லையா? ராஜி, நம்ம கண்டிப்பா போறோம். நம்ம காலார நடந்த மாதிரி இருக்கும், அருவியில குளிச்ச மாதிரி இருக்கும். ஐயோ, அருவின்னு சொன்ன உடனே குளிக்கணும்னு ஆசையா இருக்குடா. தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு முடி, நம்ம கிளம்பலாம். இல்ல வேண்டாம், இப்பவே சாயந்தரம் ஆயிடுச்சு. எதுக்கு நம்ம அங்க போகணும்? ஏங்க, நாங்களாம் கூட இருக்கோம்ல, என்ன பயம்? பயத்துக்காக இல்ல ஜோ, அர்ஜுன் இல்லாத நேரத்துல அங்க வேண்டான்னு பாக்குறேன். அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்? அதிரா, இதுல ஒரு ரிஸ்க்கும் இல்ல. 10 நிமிஷம் குளிக்காட்டியும் பரவாயில்ல, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்துருவோம். இல்ல வேண்டாம் ராஜி, நீங்க வேணா போங்க, நான் வரல. ஐயோ சாரி, நான் வரலன்னு சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல இல்ல, அப்படி இல்ல, எனக்கு பசிக்கல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேண்டாம். டேய், நான் ரூம்ல இருக்கேன், நீங்க சாப்பிட்டு வாங்க. டேய், இப்போ என்னடா பண்றது? ஆனா உன இதையே சொல்ற நீ. ஏய், அவ தான் வெளியே வரமாட்டேங்கிறாள, இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? ஏ லூசு, நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம் அவ கூட போய் வெளியில சுத்தி பாக்குறதுக்கு? அவளை வெளியில கூப்பிட்டதுக்கு காரணமே எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய் அவ கதையை முடிக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா முடியலையே. சரி, நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலாம். இல்லடா, அவளை இன்னைக்கு நைட்டே முடிக்கணும். அதையும் இங்க வச்சு முடிக்கணும். இன்னைக்கு அவளை முடிச்சிடலாம்டா. ஏய், அவசரப்படாத. வாய மூடுறியா? இப்ப என்ன பண்ணலாம், அப்புறம் என்ன பண்ணலாம்னு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது. அவ எப்பதான்டா சாகுறது? சரி, நைட்டுக்குள்ளனா என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. ஏய், பெருசா ஒன்னும் பிளான் போட்டு கிழிக்கெல்லாம் வேண்டாம். ராத்திரி அவ தூங்குவாள்ல, கைக்கு கிளவுஸ மாட்டி கழுத்தை நடிச்சு கொன்னுடலாம். ஏய், அப்புறம் அந்த டெட் பாடி என்ன பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. திறக்கவே கூடாதுன்னு ஒரு பேய் ரூம் காட்டினாங்கல்ல, இவ டெட் பாடிய அங்க கொண்டு போய் போட்டுடலாம். அவ எப்படி செத்தான்னு கேட்டாங்கன்னா? ஏண்டா, மூளையை கொஞ்சம் கூட யூஸ் பண்ண மாட்டியா? அது பேய் ரூம்டா. எவ்வளவு சொல்லியும் கேட்காம இவ அதுக்குள்ள போயிருப்பா. பேயோட கொண்டு பக்காவா சமாளிச்சிடலாம். எனக்கு இது சரி வரும்னு தோணலப்பா. ஏன்டா இப்படி சொல்ற? இந்த வீட்டுல நிஜமாவே பேய் இருக்குடா. நேத்து நைட்டு ஒரு பையனோட ஆவி வந்து என்ன பயமுறுத்துச்சுன்னு சொன்னல. ஏய், அது கனவுடா. ஏய், அது கனவு இல்ல, நிஜம். இங்க பாரு, அந்த பேய் பையன் வந்தப்ப என் கையை கூட இடிச்சுக்கிட்ட. அந்த காயம் இன்னும் ஆறல. நீங்க ஆதிராவை முடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை உங்க பிளான் ஃபிளாப் ஆயிட்டா பேய் உங்களை முடிச்சிடும். என்னடா பயமுறுத்துறியா? டேய், நான் பயமுறுத்தலடா. நான் பார்த்த அந்த பேய் பையன் நிச்சயமா அந்த ரூம்ல தான் இருப்பான். அதனாலதான் அந்த திறக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஏய், இதெல்லாம் பேத்தல்டா. எதை நீ பேத்தலுங்கிற? இப்ப சொன்னல, பேய் பையனை பார்த்தேன்னு, அது பேத்தல். அதுக்கப்புறம் ரூமை திறக்காதீங்க, அதுக்குள்ள பேய் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அது உடான்ஸ். என்னது உடான்ஸா? ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்சு அந்த ரூம்ல நிறைய டாக்குமெண்ட்ஸ், ஜுவல்லரி, பணம், இந்த மாதிரி ஏதாவது வேல்யூபிள் திங்ஸ் இருக்கலாம். ஓனர் இல்லாதப்போ வேலைக்காரங்க எடுத்துட்டு என்ன பண்றதுன்னு, அதனாலதான் அதை பக்காவா பூட்டி அதுல பேய் இருக்குது திறந்துடாதீங்கன்னு கதை கட்டி விட்டுருக்காங்க.
ஆமாண்டா, அப்படிதான் இருக்கும். ராஜி சொல்றதுதான் கரெக்டு. அப்ப நான் சொல்றதை நம்ப மாட்டீங்க. எப்படா நம்புறது? நீ சோம்பேறிடா. வந்த இடத்துல ஹாயா இருக்கலாம்னு பாக்குற, ஆனா என்னால அப்படி முடியாது. இங்க பாருடா, என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நைட்டே அந்த ஆதிராவை நம்ம கொல்றோம். அவளை கொண்டு போய் அந்த ரூம்ல போடுறோம். டேய் வேணாண்டி, எதுக்கு இந்த ரிஸ்க்? டேய், தொட்டதுக்கெல்லாம் பயப்படாத. ஒரே நிமிஷம் தான்டா. அந்த ரூம் ஓபன் பண்றோம், ஆதிர பணத்தை அதுல போடுறோம், ஓடி வந்துடுறோம். மறுநாள் அவ பணத்தை பார்த்து ஒப்பாரி வச்சு அழலாண்டா. பேய் அடிச்சு செத்துட்டான்னு நாமளே கிளப்பி விடுவோம். மத்தவங்களும் அதை நம்பிடுவாங்க. ஓகே, அப்ப நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். டேய், என்னடா இது? இப்பதாடா இத பாக்குறேன். இதுக்குள்ள என்ன இருக்கும்? ஏய், இது இத்து போன பழைய பெட்டி. ஏதாவது பழைய பொருளை போட்டு வச்சிருப்பாங்க. இல்லடா, இது பார்க்கவே ரொம்ப ஆன்டிக்கா இருக்கு. இங்க கொண்டு வந்து பத்திரமா வச்சிருக்காங்கன்னா இதுல கண்டிப்பா ஏதாவது இருக்கணும்டா. என்ன இருக்குதுன்ற? தெரியலடா. விலை மதிப்பில்லாத பொருள் ஏதாவது இருக்கலாம். அது என்னன்னு பாத்துடலாமா? ஓபன் பண்ணு. டேய், என்னடா டே, உனக்கு தைரியம் தான், நீ ஓபன் பண்ண வேண்டியதானே? போடா. ஏய், ஓபன் பண்றா. வேண்டாம், இங்க எல்லாமே தப்பா இருக்கு. அதை ஓபன் பண்ணாத. ஏய், அடங்குடா. சாதாரண இரும்பு பெட்டி, இதுக்குள்ளேயுமா பேய் இருக்கும்? ஏய், இவன் கிடக்குறான், நீ தர. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம சார்டா. சார், ஆக்சுவலி இங்க ஒரு மண்டபம் இருந்தது, அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி மிஸ்டர் காத்துபாயன். காத்தவராயன். ஓகே, கோவப்படாதீங்க மிஸ்டர் காத்து. ஏய், என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இதெல்லாம் எடுக்கிறீங்க? சார், நான் எடுக்க வேண்டாம் தான் சார் சொன்னேன். இவங்க தான் சொல்ல கேட்காம. டேய், இதெல்லாம் ஃபுட்பால் நினைச்சீங்களா? அது சக்தி வாய்ந்த மண்டவோடு. அதை டச் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? சாரி சார், இங்க தான் கட்லு கீழே இருந்தது. பெட்டியில யாரோடதுன்னு தெரியல. ஏய், என் வீட்டுல இருக்கு, என்னோடதுதான். என்னது, உங்களோடதா? ஏண்டா சாக்காகிற? அது ஒண்ணு இல்ல சார், நீங்க உயிரோட இருக்கீங்க, அங்க ஒண்ணு ஏற்கனவே இருக்கு. அப்போ இது என்ன ஸ்பேரா? ஏய் நக்கல, அது எங்க தாத்தாவோட மண்டவோடு. முதல்ல அதை எடுத்த இடத்துல ஒழுங்கா வைங்கடா. இல்லன்னா என்ன ஆகும் சார்? நைட்டு எங்க தாத்தாவோட படுக்க வேண்டியிருக்கும். நல்ல வேலை தப்பிச்சிங்க, இல்லாட்டினா 3 பேரும் செத்து இருப்பீங்க. சார், பயமா இருக்கு சார். இப்போ என்ன பண்றது சார்? இத அதான் சொன்னேன்ல, எடுத்த இடத்துல வை. ஓகே மிஸ்டர் காத்து, நாங்க பெட்டியிலே வச்சிடுறோம். உங்க தாத்தாவை மன்னிச்சிட சொல்லுங்க. வைடா முதல்ல, தள்ளுற உள்ள. சார், அங்கே வச்சுட்டேன், ஓகே தானே? இந்த பாருங்க, இந்த வீட்டுல எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. எல்லாம் ஆவிகை சம்பந்தப்பட்டது. எதையாவது டச் பண்ணீங்க, என்னாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. வாயிலையும் மூத்திரையும் ரத்தம் தான் கக்குவீங்க. ஐயோ, இனிமே உங்களை கேட்காம நாங்க எதுவுமே டச் பண்ண மாட்டோம். புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா, நீங்க 3 பேர் ஃப்ரீயா தானே இருக்கீங்க? சார், எங்களுக்கு என்ன சார் வேலை?
ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு வெட்டியாக தானே இருக்கும். ஆமாம், நீங்கள் எனக்கு உதவி பண்ணக்கூடாது சார். நீங்கள் எங்களுக்கு வீடெல்லாம் கொடுத்துருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக செய்கிறோம். சரி, 3 பேர் பின்னாடி வாங்க. ஃபாலோ மீ. ஜெய் ஜெய் ஜிகாவே, ஜில் ஜில் ஜுகாவே, மல் மல் மகாவே, திறந்திரு சீசே. வாங்க உள்ள. டேய், இந்த ஆள் பெரிய ஹைடெக் மந்திரவாதியா இருப்பான் போல இருக்குடா. பூட்டை திறக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பாஸ்வேர்டை வச்சிருக்கான். ஏய், வாயை பொளக்காத, உள்ள வா. ஜெய் மகா காளி, சூ மந்திர காளி, ஓம் ட்ரீம் ட்ரீம், ஜில் ஜில் ஜிகாபாய், பலாபல் பலாபாய், மல் மல் மகாபாய். சார், சார், என்ன மூவி பாக்குறீங்களா? இல்ல, இந்த ரூம்ல இருக்கவே பயமா இருக்கு. எங்களை வச்சுக்கிட்டு ஒன்னும் பயப்படாதீங்க, உங்களை எல்லாம் ஒரு காரியமா தான் கூப்பிட்டுருக்கேன். ஓ, நீங்க காரியம் பண்றவரா? டேய், என்னடா நீ? சார் எவ்வளோ பெரிய மந்திரவாதி, பல பேருக்கு காரியம் பண்ணிருப்பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, முட்டா பசங்களா, காரியம்னா வேலைடா. காலையில சொன்னேனே அந்த குட்டி பிசாசு, அந்த பையனோட ஆவிய மறுபடியும் இழுத்துட்டு வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி அதை லாக் பண்ண போறேன். என்ன சிரிப்பு? இல்ல சார், பிசாசு போய் எப்படி ஹார்ட் டிஸ்க்ல? ஏன் ஹார்ட் டிஸ்க்ல 1000 புது படம் சேவ் பண்ணி வைக்கும் போது ஒரு ஆவியை சேவ் பண்ண முடியாதா? இந்த ஹார்ட் டிஸ்க்ல ஏற்கனவே பல ஆவிகள் இருக்குமா? மறுபடியும் என்ன சிரிப்பு? வாழ்ந்துகிட்டு செத்தவன், நாண்டுகிட்டு செத்தவன், மாண்டுகிட்டு செத்தவன், கள்ளக்காதல செத்தவன், ஆக்சிடென்ட்ல செத்தவன், அல்பாய்ஸ்ல செத்தவன், எல்லா பேரையும் பிடிச்சு இந்த ஆர்டிஸ்ட்ல அடைச்சு வச்சிருக்கேன். சார், நீங்க சொல்றதை கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒன்னும் பயப்படாத, எல்லா பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கேன், வெளியே வர சான்ஸே இல்ல. சார், நாங்களாம் சின்ன பசங்க, எதையாவது சொல்லி எங்களை ஏமாத்தாதீங்க. ஆவினா ஏதாவது பித்தளை சொம்பளை தானே அடிச்சு வைப்பாங்க, அதானே அந்த கால டிசைனு. நீங்க என்னன்னா புதுசாக சொல்றீங்க? அப்ப நீ நம்பலையா? எப்படி சார் நம்புறது? உள்ள பேய் இருக்குன்னு சொன்னா அந்த பேயே நம்பாது. டேய், செம்புல பிடிச்சி பேய் அடைக்கிறதெல்லாம் அந்த காலம். இப்ப டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு, பேய்களும் ஹைடெக்கா மாறிடுச்சு. அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு. சும்மாலாம் அடிச்சு விடாதீங்க சார், உள்ள பேய் படம் வேணா இருக்கும், பேயெல்லாம் எப்படி சார் இருக்கும்? நம்ப மாட்டேன்ல? நான் காட்டுறேன்டா, உங்களுக்காக ஒன்னே ஒன்னு காட்டுறேன். இது ஆக்சிடென்ட்ல அடிபட்டு செத்தது. இது வெளியே வரப்ப பூகம்பமே கிளம்பும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. கமான் மை டியர் பாய், வெளியே வந்து உன் அளப்பறை காட்டு.